இப்ப நீங்க சொல்லும்போது இந்த அம்மனோட பெயருக்கான காரணம் என்ன இருக்கும் சார்? இந்த அம்பாளுடைய பெயர் பார்த்தோம்னா சமஸ்கிருதத்துல கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு அழைக்கப்படுது. தமிழ்ல கற்ப காம்பிகைன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கரு வளர்த்த நாயகி, கரு காத்த நாயகி, கரு காத்த அம்பிகைன்னு சொல்லி மக்கள் அவங்களுடைய என்னென்ன பேர்ல எல்லாம் அழைக்கணுமோ அப்படி அழைக்கிறாங்க. இந்த இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை புனுகு மற்றும் அரஜா சாத்துகின்ற முறை இருக்கு. இது என்னன்னா தைல காப்புகள்னு சொல்லுவாங்க. இது போல ஆலயங்கள் தமிழகத்துல ஏகப்பட்டது இருக்கு. அப்படி ஒண்ணுதான் நம்ம தஞ்சையில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன். பொதுவாக விளக்கெண்ணெயை வாங்கி அம்பாளினுடைய அந்த வயிற்றிலே அந்த மடியிலே வைத்து பூஜை செய்து தரப்படுகின்ற அந்த விளக்கெண்ணெயை பிரசவ காலத்தின் போது பலருக்கு இவங்க குழந்தை பத்தி சொல்றப்போ நிறைய பேருக்கு நான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய பேஷண்ட்டே நிறைய பேர் அங்க போய் இது கேட்பதற்கு எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கின்றது. உண்மையில் வாழ்க்கையில் நடந்தவர்களுக்கு தான் தெரியும் கருக்காத்த நாயகினுடைய அற்புதங்களும் அவருடைய மகிமைகளும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். செல்வத்துல ரொம்ப பெரிய செல்வம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தை செல்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த குழந்தைய ஒரு கருவுல இருந்து நம்ம கைக்குள்ள பத்திரமா கொண்டு சேர்க்கறது அம்மனுக்கு வந்து பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா கர்ப்ப ரக்ஷாம்பிகை. இன்னைக்கு கர்ப்ப ரக்ஷாம்பிகை பத்தி தெரியாத பல ரகசியங்களும் விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இன்னைக்கு தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு கருவுல இருந்து அது கொண்டு வந்து கையில சேர்க்கிற வரைக்கும் இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படிங்கிற அம்மனை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து அவங்களை பத்தி பல ரகசியங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? திருவள்ளுவர் அழகா ஒரு குறள்ல சொல்லுவாரு, குழல் இனிது யாழ் இனிது என சொல்வார் மழலை சொல் கேளாதவர். நம்ம எத்தனையோ இசைக்கருவிகளை கேட்டிருப்போம். ஆனா குழந்தையினுடைய அந்த அழுகை குரலும் அந்த குழந்தையினுடைய சிரிப்பு சத்தமும் தான் அற்புதமான ஒரு இசை, வேற எந்த இசையை காட்டிலும் அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? நம்ம சந்ததிக்காக சேர்த்து வைக்கிறோம். இல்ல நம்ம ஒரு பழம் சாப்பிட்டு ஒரு கொட்டையை ஒண்ணு போடுறோம்னா யாருக்காக போடுறோம்? நாளைக்கு பின்னால வரக்கூடிய தலைமுறைக்காக போடுறோம். ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையா இன்னைக்கு எந்த மருத்துவமனை அதிகமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்லக்கூடிய மூளைக்கு மூளை இந்த கருத்தரிப்பு அனுமதியான இந்த ஆஸ்பத்திரி தான் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த கருவையே பிரார்த்தனையின் மூலமா கொடுக்கக்கூடியது. இது வந்து நான் சொல்றது வந்து நேயர்களுக்கு முக்கியமா வேணும். பல மருத்துவர்கள் இந்த ஆலயத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க, அதை வாங்கி படிக்கணும். பல மருத்துவர்களே கைவிட்டவர்கள், இவர்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துல குழந்தையே பிறக்காது என்று சொன்னவர்களும் தொடர்ந்து கருச்சிதைவு 7 முறை 8 முறை அபார்ஷன் ஆனவங்க உடல் ரீதியா இனிமே அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, ரொம்ப அவங்க ஹெல்த்தில ரொம்ப லோவா இருக்காங்க. இல்ல 7 மாதம் ஆகி 8வது மாதத்துல கருச்சிதைவாவது 9வது மாதத்துல வளையல் போட்ட பிறகு மருத்துவமனையில கருச்சிதைவாகிறதுன்னு சொல்லி இந்த கரு சிதைவுகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவியாக, ஒரு கருவை கொடுக்கக்கூடிய ஒரு நாயகியாக இந்த அம்பாள் விளங்குறார். பொதுவா குழந்தைய கொடுத்தாலே நாம் அம்மான்னு சொல்றோமே, அந்த குழந்தையவே மக்களுக்காக கொடுக்கக்கூடியவள் வந்து அம்மாக்கள்லாம் அம்மாவாக இவர் பெரிய அம்மான்னு அந்த மக்களால அழைக்கப்படுறார். இப்ப நீங்க சொல்லும் போது இந்த அம்மனோட பெயருக்கான காரணம் என்ன இருக்கும் சார்? இந்த அம்பாளுடைய பெயர் பார்த்தோம்னா சமஸ்கிருதத்துல கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு அழைக்கப்படுது. தமிழ்ல கற்ப காம்பிகைன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கரு வளர்த்த நாயகி, கரு காத்த நாயகி, கரு காத்த அம்பிகைன்னு சொல்லி மக்கள் அவங்களுடைய என்னென்ன பேர்ல எல்லாம் அழைக்கணுமோ அப்படி அழைக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த கும்பகோணம் போற வழியாவும் இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூர்ல இருந்து சாலியமங்கலம் போற வழியாவும் இருக்கட்டும், இந்த திருக்கருக்காவூர் என்ற இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி கார்கேயர், கௌதமர் என்ற 2 முனிவர்கள் வாழ்ந்து வராங்க. இந்த முனிவர்கள் எங்க வாழ்றாங்க பார்த்தா முல்லைவனம். முல்லைவனம் முல்லைப்பூ இருக்கு இல்லையா, அந்த முல்லைப்பூ வனத்தில் வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த முல்லைப்பூ வனத்துல வாழ்ந்துகிட்டு வருகின்ற பொழுது அதே முல்லை வனத்துல அந்த 2 முனிவர்களுக்கும் தொண்டு செய்வதற்காக ஒரு கணவனும் மனைவியும் வாய்க்கப்படுறாங்க. இவர்கள் அந்த முனிவர்கள் கிட்ட வைக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் என்னன்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தருவதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இதே முல்லையிலே இந்த முல்லை வனத்திலே ஒரு இறைவன் தான் தோன்றிநாதராக வந்திருக்கிறார். சிவபெருமான் ஆலயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இறைவனை பிரதிஷ்டை செய்வது என்று ஒன்று உண்டு. இல்லை இறைவனே பூமியில் இருந்து முளைத்தல், சுயம்புவாக முளைத்தல், அது தமிழ்ல தான் தோன்றிநாதர் என்று சொல்வார்கள். அப்படி தான் தோன்றிநாதராக இங்க இறைவன் வந்திருக்காரு. இந்த இறைவனை நீங்க போய் பாருங்கன்னு சொன்னோம். இது முல்லை வனம். நீங்களும் இன்னைக்கு இந்த பிரசன்ட் இந்த கோவிலை பாத்தீங்கன்னா இறைவன் பின்னாடி முல்லை கொடி இருக்கும். இந்த கோவில் இன்னைக்கு பிரம்மாண்டமா கட்டியாச்சு. இந்த இறைவனுடைய பேரு முல்லைவனநாதர் தான் இன்னைக்கும். இந்த முல்லைவனநாதர் இந்த இறைவனுடைய சிலைக்கு பின்னாடி பார்த்தா முல்லை கொடி இருக்கும். அதனால இவர் தான் தோன்றி நாதரா இருந்ததுனால இந்த இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது.
வருடத்திற்கு ஒரு முறை புனுகு மற்றும் அரஜா சாத்துகின்ற முறை இருக்கு. இது என்னன்னா தைல காப்புகள்னு சொல்லுவாங்க. இது போல ஆலயங்கள் தமிழகத்தில் ஏகப்பட்டது இருக்கு. அப்படி ஒண்ணுதான் நம்ம தஞ்சையில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன். அது புத்து மண்ணால் செய்யப்பட்ட அம்மன்கிறதுனால அந்த அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது, வருடத்திற்கு தைல காப்பு போடுவாங்க. அது போல இந்த முல்லைவனநாதர் தான் தோன்றி நாதர். இவர் புத்துவாக சுயம்புவாக அவதரித்ததால் இவர் அப்படியே அங்கு தைல காப்பு, தைலம்னா சில வாசனை பொருட்களும் அரகு புனுகு போன்ற மருந்து பொருட்களால் தைலம் போன்று செய்து அந்த சிலையை பாதுகாக்கக்கூடிய முறை அங்க இருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், மதுரையை போல இங்கு இறைவனுக்கு வேலையே இல்லை. இங்க வேலையே கிடையாது. இங்க யாருக்கு தான் வேலைன்னா அம்பாளுக்கு தான் வேலை. இங்க அம்பாள் தான் நாயகியா இருக்கா. ஆனா அந்த இரண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் முல்லைவனநாதர் கருக்குழந்தையை கொடுக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அம்பாள் தான் குழந்தை கொடுப்பா. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முல்லைவனநாதர் தன்னுடைய உடல் பாதியில யாரை கொடுத்திருக்கானா உமையம்பிகையை கொடுத்திருக்கா. அப்படி அந்த உமையம்பிகை அந்த இறைவனோட சேர்ந்து அந்த இரண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பெற கொடுத்துட்டாங்க. இருவரும் பத்திரமாக 7 மாதம் வரை இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் இந்த பெண்மணி கர்ப்பவதி கொஞ்சம் வேலை பழுல அசந்து தூங்கிட்டா. அந்த நேரமாக வந்த இன்னொரு முனிவர், எனக்கு தாகம் வேண்டும் கொடுத்தருளுங்கள் என்று கேட்க இவள் காதில் அது விழவில்லை. மீண்டும் 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 கேட்டு இவர் கடுப்பாகி அந்த கோபத்தின் எரிச்சலுக்கு போகி அந்த பெண்மணியை பார்த்து, உன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை முக்கியம் என்று நீ என்னை அவமதித்து விட்டாயா, இந்த குழந்தை கருவிலே அழிந்து போகட்டும் என்று சாபம் கொடுக்க, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டி போராடி இந்த பெண்மணி காட்டில் சுற்று திரிந்த போது இந்த பெண் பட்ட வலியை ஒரு பெண்ணினால தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பொண்ணோட பிரச்சனை ஒரு பொண்ணு கூட தெரியாதான்னு கேட்பாங்க இல்லையா, அது போல இந்த பெண்ணினுடைய பிரச்சனையை பார்த்த அந்த சுயம்பு இருந்த நாயகி தனியாக காட்சி கொடுத்து அந்த பெண்ணுடைய குழந்தையை காத்தமையால் அந்த நேரத்தில் அவளுக்கு கர்ப்ப ரக்ஷாம்பிகை என்ற நாமத்தோடு அவள் சுயம்புவாக அவதரிக்கிறாள். அந்நாள் வரை முல்லைவனநாதருடைய உடம்பிலேயே தன்னுடைய உடல் ஒரு பாகனாய் அந்த அம்பிகை காட்சி கொடுத்தால், இந்த பெண்ணினுடைய வழியை, இந்த பெண்ணினுடைய கூக்குரலை எனக்குன்னு ஒரு தாய் இருந்தா வந்து பார்க்க மாட்டாங்களா? இத்தனை வருஷம் நான் குழந்தை இல்லாம இருந்தேன், இப்ப குழந்தையை காக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு அந்த பெண்மணி கதறுகின்ற பொழுது அந்த குழந்தையை கருவை ஒரு குடத்திலே வைத்து கிட்டத்தட்ட 9 மாசம் தன்னுடைய வயிற்று போல அந்த குழந்தையை, அதனாலதான் அந்த அம்பாள் பார்த்தா கையில ஒரு கலசம் போல வைத்து அந்த கலசத்துல அந்த கருவை தூக்கி வச்சு 7 மாதத்திலிருந்து 3 மாதம் நம்ம எப்படி இன்குபேட்டர்ல வச்சு அந்த குழந்தையை பாதுகாப்போமோ அது போல அம்பாள் அந்த குழந்தையை பாதுகாத்து அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இதன் மூலியமாக இந்த உலகத்துக்கு இந்த பெருமைகள் எல்லாம் தெரிய வந்து, யாருக்கெல்லாம் இது போல பிரச்சனைகள் இருக்கிறதோ, இவள் வெறும் கருவை கொடுப்பவள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கருச்சிதைவு ஏற்படுகிறதோ, கருத்தடைவு ஏற்படுகிறதோ, இல்லை பிள்ளை பாக்கியமே இல்லாமல் கருத்தடைவிலேயே அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை, குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தறுப்பு நாயகியாக விளங்குகிறாள். இந்த ஆலயத்துடைய மிகச்சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா காலையில நீங்க போயிடணும். காலையில அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுல ஒரு நெய் கொடுப்பாங்க. அந்த நெய்யை 2 பங்காக நீங்கள் பிரித்து 1/4 கிலோ நெய்யை அம்பிகையினுடைய அந்த கருவறைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பாதங்கள் இருக்கும், அதுக்கு பேர் பரிகாரப்படி என்று பெயர். அந்த பரிகாரப்படியிலே நீங்கள் இந்த நெய்யினால் முழுக வேண்டும். நெய்யினால் முழுகி உங்களுக்கு கோலமாவு கொடுப்பார்கள். அந்த கோலமாவிலால் உங்களை கோலம் போட்டு விட்டு மீதமுள்ள நெய்யை அந்த பாத்திரத்தில் போட்டு அம்பிகையினுடைய திருப்பாதத்தில் வைத்து அந்த நெய்யை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று உங்கள் வீட்டில் 1 கிலோவோ இல்ல உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோவோ நெய்யை வாங்கி இந்த 2 நெய்களையும் சேர்த்து நீங்கள் 48 நாட்கள் சாப்பிட்டு வர 49வது நாள் கருத்தரிக்கும் என்பது பல மருத்துவர்கள் அதிசயித்து போன உண்மை. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவர்கள் இந்த நெய்யை எடுத்துட்டு போயிட்டு 48 நாள் சாப்பிட்டு 49வது நாள் மகிழ்ச்சியோட செய்தியோட இந்த ஆலயத்திற்கு வருவது இன்னும் சிறப்பான செய்தி. இப்ப இது குழந்தை இல்லாதவர்களுக்கு. இப்ப குழந்தை கருச்சிதைவு பத்தி வந்தோம்னா, எனக்கு 7 மாசத்துல ஆகுது, 8 மாசத்துல ஆகுது, எனக்கு சுகப்பிரசவம் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து சிசரின் ஆகும் பயமா இருக்குமா, எனக்கு சிசரின்ல தாயை காப்பாற்ற முடியும் இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது விளக்கெண்ணெயை வாங்கி, பொதுவாக விளக்கெண்ணெயை வாங்கி அம்பாளினுடைய அந்த வயிற்றிலே அந்த மடியிலே வைத்து பூஜை செய்து தரப்படுகின்ற அந்த விளக்கெண்ணெயை பிரசவ காலத்தின் போது, ஈவன் அந்த பிரசவம் நடக்கின்ற பொழுது பெண்கள் வயிற்றில் தடவுகின்ற பொழுது அந்த பெண்களுக்கு சுகப்பிரசவமாக தாயும் சேயும் பத்திரமாக வரக்கூடிய காட்சியை நம்ம காணலாம். இந்த ஆலயத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, குழந்தைக்காக வேண்டிக் கொள்பவர்கள், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா தாயே நான் உனக்கு துலாக்கோல் கொடுக்கிறேன், துலாக்கோல்னா எடைக்கு எடை பொருள் கொடுக்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டவர்கள் அந்த கோவிலில் தங்க தொட்டில் உள்ளது. அந்த தங்க தொட்டிலில் அந்த குழந்தையை இட்டு அங்க அந்த குழந்தையோடு அந்த தங்க தொட்டிலே கோவிலில் வலம் வந்து அந்த குழந்தையினுடைய எடைக்கு எடை பொருள் கொடுக்கக்கூடிய காட்சியும்
காண கிடைக்கப்படுகிறது. ஆக இந்த உலகத்தில் எத்தனை செல்வம் கிடைத்தாலும் கிடைத்தற்க அரிய செல்வமான இந்த செல்வம் பிள்ளை பேருதான். அந்த பிள்ளை பேரை வாரி வழங்கக்கூடிய இந்த கரு காத்த நாயகி, கர்ப்ப ரக்ஷாம்பிகை, கற்ப காம்பிகைன்னு சொல்லக்கூடிய இந்த நாயகிக்கு ஆடி மாதத்தில் சென்று அம்பாளுக்கு பிடித்தமான புஷ்பமாக இருக்கக்கூடியது எந்த புஷ்பம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது முல்லைப்பூ தான். ஏன்னா அதுல தானே அவர் குடியிருக்காரு. முல்லைப்பூவை வாங்கி நீங்கள் முல்லை வனதாருக்கு சூட்டினால் அவர்கள் முல்லை மலர் போல அரும்பு போல சிரிப்பது போல உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை வாரி கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. நேர்களுக்கு அம்பாள் இன்னமும் செய்யறா. என்ன செய்யறான்னு கேட்டா, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளா திருமணம் பொருந்தாமலே இருக்கிறதோ, திருமண தடை வேறு, திருமணம் பொருந்தாமல் இருப்பது வேறு. திருமணம் பொருத்தம் என்று ஒன்று இருக்கு. அதாவது ஜாதக பொருத்தம் பார்ப்பது, மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பேர் பொருத்தம் பார்ப்பது, கை பொருத்தம் பார்ப்பது, இதெல்லாம் பொருத்தம் பார்த்தல் என்ற திருமண வழக்குகள் இருக்கு. இப்ப திருமண தடைனா எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அது திருமண தடை. பொருத்தமே அமைய மாட்டேங்குது, ஒரு 4-5 கட்டம் கூட சேர மாட்டேங்குதுன்னு சொன்னா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவர்கள் அந்த பெண்ணை காலையில் 6 மணிக்கு சூரியனுடைய அந்த உதயத்திற்கு முன்னால் அந்த ஆலயத்திலே நீராடி அம்பிகையினுடைய முதல் பூஜையை தரிசிப்பவர்களுக்கு விரைவில் திருமணமும் கைகூடும் என்பது ஆலயத்தினுடைய நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு தஞ்சையிலிருந்தும் செல்லலாம், குடந்தையிலிருந்தும் செல்லலாம், சாலியமங்கலத்திலிருந்தும் செல்லலாம். இந்த ஆலயம் நடுக்கரையில் காவிரியினுடைய கரையில் அமைந்திருப்பதால் இன்னும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. கற்ப ரக்ஷாம்பிகை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுவும் வந்து ஸ்தல வரலாறு சொல்லும் போது அந்த அதே கதைகள்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப ஏதாச்சும் அதிசயம் நடந்திருக்கு? இப்ப ஏதாச்சும் அதிசயம்னா, நவீன மருத்துவர்னு சொல்லக்கூடிய அறிவுமதி இவங்க தஞ்சையில ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர். இந்த மருத்துவருடைய அந்த பேட்டிகள்லாம் நம்ம பாக்குறப்போ பலருக்கு இவங்க குழந்தை பத்தி சொல்றப்போ நிறைய பேருக்கு நான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய பேஷண்ட்டே நிறைய பேர் அங்க போய் அந்த அம்பிகையை வழிபட்டதுக்கு அப்புறம் நான் சர்டிபிகேட் கொடுத்துட்டேன், எம்மா நீ வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறது தான் பெட்டர், இனிமே உன்னால வந்து இந்த வயசுல குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு நான் சொன்னவங்க கூட அங்க போய் அழகான ஆண் குழந்தைகளையும் அழகான பெண் குழந்தையும் பெத்து எடுத்ததை நான் கண்ணெதிராக பார்த்து நான் வியந்து போயிருக்கேன்னு சொல்லி, நீங்க ஒண்ணும் இல்லை, எல்லார் கையிலும் இப்ப இவர் சொல்றாரு, ஏதோ பேச்சுக்காக சொல்லலாம், இல்ல ஒரு ஒரு விளம்பரத்திற்காக சொல்லலாம், இந்த கோயிலை பத்தி எல்லாம் விட்டுருங்க. எல்லார் கையிலும் உங்களுடைய அலைபேசி இருக்குல்ல, அதுல அந்த யூடியூப்ல போயிட்டு அந்த அம்பிகையுடைய வரலாறுகள் கொடுத்து பாத்தீங்கன்னா பல மருத்துவர்கள் அதிசயித்து போனது. விஞ்ஞானத்தையே புரட்டி போடக்கூடிய விஸ்வரூப மருத்துவச்சி யாருன்னா அவதான். அப்ப பொதுவாக அம்பாள்னாலே ஒரு மருத்துவச்சி தான். ஆனா இவள் வந்து அந்த மருத்துவத்திலேயே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய, அது இந்த குழந்தையை வழங்கக்கூடிய, இந்த குழந்தையினுடைய சிறப்பு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு நாயகியா அவள் திகழ்றார். அதனால தான் இன்னமும் அவளை கருவளர் மருத்துவர்னு அங்க எல்லாரும் அன்போடு அழைக்கிறாங்க. இவர் ஒரு குழந்தை டாக்டருக்கு போறீங்களா அப்படின்னா அங்க எல்லாம் ரொம்ப கிண்டலுக்கு அப்படிதான் அங்க மக்கள் எல்லாம் பேசுவோம். குழந்தை டாக்டர்கிட்ட போறீங்களா? கண்டிப்பா. பூ கட்டுறவங்களே, இப்ப பூ கட்டுறவங்க எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக பூ வாங்கினவங்களை வந்து பேசுவாங்க. ஆனா அந்த கோவில் எடுத்துக்கிட்டோம்னா பூ கட்டுறவங்க, விளக்கு கொடுக்கறவங்க, சாவி எடுத்து அந்த நெய் கொடுக்கறவங்கல இருந்து எல்லாருமே அந்த பக்தர்களை வரக்கூடிய முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. கவலைப்படாதீங்க, டாக்டர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, டாக்டர் உங்களுக்கு 48 நாள்ல குழந்தையை கொடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியை செவி வழி இதெல்லாம் கேட்கின்ற பொழுதே குழந்தையை பெற்று எடுத்தது போல அந்த தாய்க்கு ஒரு மனம். அந்த தாய் கூட வந்திருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு இனிமேல் என்னுடைய மனைவியை யாரும் மலடி என்று சொல்ல மாட்டார்கள் என்று இது கேட்பதற்கு எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கின்றது. உண்மையில் வாழ்க்கையில் நடந்தவர்களுக்கு தான் தெரியும் கருக்காத்த நாயகினுடைய அற்புதங்களும் அவருடைய மகிமைகளும். சார், இப்ப நீங்க சொல்லக்கூடிய கற்ப ரக்ஷாம்பிகைக்கும் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கற்பகாம்பாளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு? இந்த கரு கர்ப்பம் இது எல்லாமே குழந்தையினுடைய பேரா தான் கருதப்படுது. இதுல நம்ம 63 நாயன்மார்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாவுக்கரசருடைய வரலாறை புரட்டி பார்த்தோம்னா, மயிலாப்பூர்ல இறைவன் எல்லாருக்கும் தெரியும் யாரு, மயிலைநாதரா இருக்கக்கூடிய நமக்கு கபாலீஸ்வர மூர்த்தி. இந்த கபாலீஸ்வரருக்கு யாரு துணைவி? கர்ப்பகாம்பாள். இவளும் ஒரு கரு கொடுக்கக்கூடியது. ஆனா இவ வித்தியாசமானவ. என்னன்னா, பூம்பாவை அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. இந்த பூம்பாவையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசருக்காக வச்சிருக்காங்க. அப்படி நாவுக்கரசருக்காக வச்சிருக்கின்ற பொழுது இந்த பூம்பாவை என்ன பண்ணிடுறா? இறந்து போயிடுறா. அப்படி இறந்து போனோடனே அந்த குழந்தையினுடைய மனம் நொடிந்து அந்த பெற்றோர்கள் வந்து, ஐயோ நான் என் குழந்தைய வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு தபஸ்பிக்கு திருமணம் செய்து தவந்துட்டனே, இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொன்னோடனே அந்த குழந்தையை எரியூட்டினா அந்த சம்பிரதாயப்படி எரியூட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வைக்கிறாங்க. காலங்கள் ஓடி இந்த அடியவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அந்த ஆலயத்திற்கு வராரு. திருப்பியும் அந்த மயிலாப்பூர் ஆலயத்துக்கு வராரு. அந்த மயிலாப்பூர் ஆலயத்திற்கு வந்த உடனேயே அவர் கேட்கின்றார், எங்கே உங்கள் மகள் பூம்பாவாய் அப்படின்னு கேட்டோடனே, ஆடுக பூம்பாகை அவளுடைய பேர், பூம்பாவை எங்க அப்படின்னு கேட்டோடனே அவர்கள் அழுகிறார்கள். கண்ணீர் மல்க அழுது, ஐயா இந்த மாதிரி நாங்க அவர்களை உங்களுக்காக திருமணத்திற்காக நாங்க வச்சிருந்தோம், எங்களுடைய குழந்தையை உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் எங்களுடைய கனவு, ஆனா அவள் இறந்து போய்விட்டாள், இன்றோடு அவள் 10 வருடங்கள் ஆயிடுச்சு,
இறந்து போன்னு சொன்னி அவள் மனது நொடிந்து போய் கர்ப்பகாம்பாளை பார்த்து அந்த அடியவர் பாட 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 அந்த பானை தானாக உடைந்து அது ஒரு குழந்தையாக மீண்டும் தவழ்ந்து, எப்படி இப்ப அவளுக்கு ஒரு 5 வயசுல இறந்திருப்பா, இப்ப 10 வருஷம் ஆயிருக்குன்னா அந்த 15 வயதுல அவ எப்பேற்பட்ட குழந்தையா இருப்பாளோ அதே போன்று அந்த அம்பிகையை பிணித்து பாட 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 அந்த பானை உடைந்து சாம்பல் கருவாகி, சாம்பல் இருந்து கை கால் முளைத்து, இந்த கை கால் முளைத்திருந்து குழந்தையாகி, இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 15 வயது பதுமையாக வந்து நின்றதுதான் கற்பகாம்பாளுடைய வரலாறு. ஆக இந்த கற்பகாம்பாள், கருணாமூர்த்தி இப்படி பேர்கின்ற வருகின்றவர்களுக்கு வரலாறுகளுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு வரலாறுகள் சூட்டப்படுகின்றது. ஆனால் இந்த திருக்கருக்காவூர் முழுக்க முழுக்க குழந்தையே இல்லை. இங்கேயாவது குழந்தை என்கின்ற ஒன்று வந்து அதை மீண்டும் உருவக செய்த நாயகியால் அவளுக்கு பேர் கற்பகாம்பாள், கருவை காத்த காம்பாள், அதனால கர்ப்பகாம்பாள் என்று பெயர். இங்கு கரு வளர் நாயகி அவள். கர்ப்பம் ரக்ஷம் என்றால் பெறுதல், கர்ப்பம் ரக்ஷம் அம்பிகை, கர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாயகியாக இந்த இடத்தில் அம்பிகை திகழ்கிறார். அதனால் என்னுடைய பேர் வித்தியாசம். இவளை கற்பக ரக்ஷாம்பிகை, கற்பகாம்பிகை, கருவளர்த்த நாயகி போன்ற பல நாமங்களில் அழைத்தாலும் இவள் இன்றும் ஊர் மக்களால் அங்கு கரு டாக்டர் என்றே அன்போடு அழைக்கப்படுகின்ற நாமத்தை நம்மால் கேட்டறியலாம். கர்ப்ப ரக்ஷாம்பிகை பத்தி நிறைய சிறப்பான விஷயங்களும் அவங்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல ரொம்ப அழகா வந்து எங்களுக்காக சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.